எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா தமிழ்நாட்டுக்குள்ள பேசப்பட்டுட்டு இருக்குது. மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் மோட்டிவேஷன் ஸ்பீக் வந்து பேசுறதுக்கு போயிருக்கான். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மோட்டிவேஷனா பேசி அவங்கள வந்து என்ன சொல்றதுன்னா, அவங்கள பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் உருவாக்குறதுக்காக போய் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பேசியிருக்காப்ல. பேசும்போது என்ன இருக்கு அப்படின்னா வந்து அவர் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆன்மீக கருத்துக்கள், இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஊனமுற்றவங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்ஜென்மத்து பலனால வந்து அவங்க பிறக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தலாம் வந்து சொல்லுவாங்க. இன்மை, மறுமை அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கான்செப்ட் எடுத்து வந்து பேசியிருக்காரு. அப்போ அந்த கூட்டத்தில இருந்த ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்வை குறைபாடு இருக்கிற அந்த ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. இப்ப இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற பையன் மேல வந்து மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தப்பட்ட சங்கத்தை சார்ந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்க, இது புகார் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அன்பில் மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி பேசும்போது சொல்லியிருக்காரு. "சும்மா விடமாட்டேன். இந்த மாரி விஷயங்கள் வந்து சரியான விஷயம் கிடையாது. ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல போய் இப்படிலாம் பேசக்கூடாது. இது வந்து இத வந்து எந்த ஆங்கிள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு" சொல்லியிருக்காங்க. அந்த பையன வந்து பேச விட்ட அந்த தலைமை ஆசிரியை, அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபங்ஷன் அரேஞ்ச் பண்ணவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க வேற ஊருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்குது. இத பத்தி பேசும்போது நம்ம பல பேர் பல விதமான கருத்துக்கள வந்து பேசியிருப்பாங்க. நீங்க நெறைய பெரிய யூடியூபர்ஸோட கருத்துக்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ப வந்து ரொம்ப சாதாரணமான யூடியூபர். ஆனா, ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு மாணவன் அப்படிங்கிற பேருவில வந்து, நான் வந்து சில விஷயங்கள வந்து சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என் மனசுலேருந்து சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிக்கும்போதும் அ நான் வந்து இழந்த பல விஷயங்கள் வந்து இன்னுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாறாமல் தானே இருக்கிறது. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு நெறைய விஷயங்கள் படிக்கணும்னு ஆசை. அது நெறைய லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசை. தொழிற்கல்வி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கணும்னு ஆசை. ஒரு நல்ல பாத்ரூம்ல வந்து வந்து சிறுநீர் கழிக்கணும்னு ஆசை. இதெல்லாம் வந்து நெறைய மாற்றங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. அத நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இன்னும் பல வருஷங்கள் 70 வருஷத்துக்கு மேலயும் அது நடக்கல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தேவையான விஷயம் என்னன்னா, உலகமயமாக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். திருக்குறள பத்தி அந்த பையன் வந்து சொற்பொழிவாற்ற போயிருக்கிறான். இப்ப திருக்குறளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனா உலக பொதுமறை தான். உலகத்துல இருக்க அத்தனை பேருமே அந்த கருத்துக்கள ஏத்துப்பாங்க. பட் ஆனா என்ன விஷயம்னா, திரு திருக்குறள்ல இருக்கிற அந்த ஆன்மீக கருத்துக்கள பேசும்போது, அதுல இன்னும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள வந்து நம்ம பேசணும். உதாரணத்துக்கு நீங்க சாலமன் பாப்பையா சாருடைய உரையா இருக்கட்டும், இல்ல வந்து வரதராசனார் உரையா இருக்கட்டும், பரிமேலழகர் உரை. பரிமேலழகர் உரையெல்லாம் நம்மளால படிக்கவே முடியாது. அதுவே செய்யுள் மாரி இருக்கும். அது பல பேர் வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. பயங்கரமா இருக்கும். அது வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு அசையும் பிரிச்சு அசைனா பல பேருக்கு புரியாது. ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உண்டான விளக்கம் உட்பட வந்து தெளிவா இருக்கும். இலக்கண ரீதியா பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு பரிமேலழகர். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே தனி நாலேட்ஜ் வேணும். ஆனா வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அத விட உங்களுக்கு அழகா வந்து திருக்குறள் புரியுதுன்னா, சாலமன் பாப்பையா சார் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சாதாரணமான தமிழ்ல வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் கலைஞர். கலைஞர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அதே மாரி வரதராசனார் அவர்களும் சரி கடவுள் நம்பிக்கை உள்ளவர். கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாத்திகவாதி அப்படின்னு தெரியும். அதே மாரி பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்ன்னு சொல்லி தெரியும். பட் ஆனா, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, திருக்குறள்ல இருக்கிற அந்த கடவுள் அப்படிங்கிற இடத்துக்குள்ள, அந்த கடவுள் அப்படிங்கிற விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தலைவன் அப்படிங்கிற ஸ்தானத்துல வந்து வச்சு அவர் வந்து திருக்குறள் உரைய வந்து எழுதியிருப்பார். ஆனா, திருக்குறளுடைய ஒவ்வொரு கருத்துக்களுமே சிதையாம, அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள எந்த அளவுக்கு அழகா உரை எழுத முடியுமோ, அந்த அளவுக்கு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். ஸோ, ஒரு பகுத்தறிவுவாதி, ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ள திருவள்ளுவர் எழுதின புத்தகத்த பத்தி எழுதும்போது, அதுல எவ்வளவு சென்சிட்டிவா இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பல பேர் யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நீங்க வந்து பேசணும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இல்ல கிறிஸ்துவமா இருக்கலாம், எந்த மதம் சம்மந்தப்பட்ட கருத்துக்களையுமே பேச வேண்டிய இடம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது. ஸ்கூலே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். நீங்க வந்து ஒரு ஹிந்து சம்மந்தப்பட்ட ஸ்கூலே ஒண்ணு நடத்துறீங்க. அங்க போய் நீங்க பேசுறீங்களா? அது உங்களோட உரிமை. ஏன்னா அதுக்குன்னு ஒரு உரிமை இருக்கும். ஆனா அங்கேயும் பேசக்கூடாது. ஏன்னா எல்லா மதம் சார்ந்தவங்க தான் சேர்ந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்துவம் சம்மந்தப்பட்ட ஸ்கூல், இது மாதிரி ஒரு மதத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஸ்கூல்ல நீங்க பேசுனீங்கன்னா, அது வேற. ஆனா அரசாங்க ஸ்கூல் அப்படிங்கிறது எப்படின்னா, 100% படிப்பு வசதி வந்து அதிகமா இல்லாதவர்கள், அதாவது சாமானிய மக்கள் வந்து படிக்கிறாங்க. எல்லாத்தையும் கடந்து. ஜாதி, மதம், இனம், மொழி இத கடந்து, அதே மாதிரி பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு படிக்கிற இடம் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள வந்து ஆன்மீக சொற்பொழிவுக்கு இடம் குடுத்ததே முதல்ல தப்பு. இலக்கிய சொற்பொழிவு அப்படிங்கிறது வேற. இப்ப திருக்குறளுக்குள்ள இருக்கிற நீங்க வந்து அறத்துப்பால பத்தி பேசுறீங்க. அறத்துப்பாலுக்குள்ள கடவுள பத்திலாம் வரும். ஆனா அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்போ 12த் முடிக்கும்போது தான் அவனுக்கு 17 வயசு கடக்க போறான். 18 வயசே கடக்காதப்ப தான் அவன் படிச்சுட்டு இருக்கான்.
18 வயசுக்குள்ள இருக்கிற அந்த பசங்க கிட்ட நம்ம பேசும்போது, நம்ம அறத்துப்பாலை பத்தி பேசும்போதும், அல்லது பொருட்பாலை பத்தி பேசும்போதும், அதுக்குள்ள இருக்கிற எந்த கருத்துக்கள் அவனோட வாழ்க்கைக்கு தேவையோ அத மட்டும் தான் எடுத்து பேசணும். அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு பிறகு வரும்போது அவன் காமத்துப்பாலும் படிப்பான். அதுக்கப்புறமேட்டு பொருட்பால்ல இருக்கிற என்ன சொல்றது மெச்சூர்டான கருத்துக்கள படிப்பான். அறத்துப்பால்ல இருக்கிற ஆன்மீகத்தையும் தேடி போவான். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே ஒவ்வொரு விஷயங்கள தேடி போணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத வந்து 3 பால்களா வந்து பிரிச்சு வந்து திருவள்ளுவர் குடுத்திருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப பிற்போக்குத்தனமான சில கருத்துக்கள வந்து அங்க பேசினதுனால, அது வந்து அது பிற்போக்குத்தனமோ, அவங்களுடைய நம்பிக்கையோ அது நமக்கு தேவையில்ல. பட் ஆனா என்னன்னா, அந்த கருத்துக்கள பேசுனதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அந்த பையன் சம்பாதிச்சிருக்கிறான். இப்போ வந்து என்னமோ ஆஸ்திரேலியாலருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த புகாருக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்களா இருக்கட்டும், என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள மதம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள கொண்டு போறது மிகப்பெரிய தவறு. எனக்கு அது சுத்தமா எந்த ஆங்கிள்லயுமே நான் சொன்னா ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா, அந்த பசங்க வந்து என்ன சூழ்நிலைக்குள்ள படிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் அந்த இடத்துக்குள்ள இருந்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிறனால நான் உணர்ந்திருக்கிறேன். இதுக்கு கருத்து பேசுற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்காதவங்க கூட பல பேர் கருத்து சொல்லுவாங்க. இங்க இருக்கிற பல அரசியல்வாதிகளுடைய அ மா அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள் கவர்மெண்ட் ஸ்கூல்னா என்னன்னே கூட பார்த்துருக்க மாட்டாங்க. போய் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்த இந்த விஷயத்த பத்தி பேசும்போது ரொம்ப அது கூட சென்சிட்டிவா இருக்கோ இல்லையோ, நம்ம பேசுறது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற பல பேர் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களா இருப்பீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி படிச்சோம்? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி படிச்சிருப்போம்? என்ன மாரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துச்சு? இந்த மாதிரியான அரசியல் இருந்துச்சா? இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு எல்லா விஷயங்களுமே அரசியலாக்கப்படுது. ஸோ இந்த பையன் வந்து வாலண்டியரா இந்த விஷயம் வந்து எதற்காக வந்து பூதாகரப்படுத்தப்படுது அப்படின்னு தெரியல. ஒரு ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம். அது வந்து தவறான ஒரு சம்பவம் தான். பட் ஆனா அது எதுக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய அளவுக்கு எல்லாத்து சம்மந்தப்பட்ட மீடியாக்கள்னாலயுமே பேசப்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டப்புன்னு யோசிக்கணும். எந்த விஷயத்த வந்து திசை மாற்றத்துக்காக இந்த அரசியல் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியல. தவறான சம்பவம் தான். ஆனா, அத கேள்வி கேட்கறதுக்கு உண்டான நேரம் இதுவா அப்படிங்கிறதும் கூட எனக்கு கரெக்ட்டா தெரியல. ரொம்ப சாதாரணமா ஒரு செய்தியா கடந்து போயிட்டு, இந்த ஒரு 2 டிரான்ஸ்ஃபர்ல வந்து கடந்து போக வேண்டிய விஷயத்த எதுக்கு வந்து ஒரு 2 நாட்களுக்கு மேல வந்து இது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் வந்து திசை மாற்றப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது. ஆக என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த கருத்துக்கள பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து புரிஞ்ச விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த இடம் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு அதிகமா பேசின இடம். அதுல மாற்று கருத்து கிடையாது. நான் பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயத்த வந்து வெறும் திராவிட கட்சிகள் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள மட்டுமே நான் வந்து அடைக்கணும் அப்படின்னு நான் சொல்லி வந்து ஆசைப்படல. இங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவனும், கடவுள் நம்பிக்கை அற்ற 2 பேருமே உற்ற நண்பர்களா இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கை உனக்கு, என்னுடைய நம்பிக்கை எனக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிதலோடு இருந்துகிட்டு, அந்த கருத்துக்கள பேசாம, அதை தாண்டி நட்பு ரீதியான ஒரு இணைப்புல இருக்கிற அற்புதமான ஒரு ஊராக தமிழ்நாடு இருக்கு. விருந்தோம்பல் வந்து தமிழ்நாட்டுக்காரனுங்க மாரி உலகத்துல வேற எவனுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மதுரை மாவட்டம் மாதிரியான விருந்தோம்பல் காட்டுகின்ற உலகம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நானும் பார்த்துருக்கேன். நான் வந்து முதல்ல கேள்விப்பட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டு கூட போய் மதுரையில போய் பார்க்கும்போது, எந்த அளவு அற்புதமான விஷயங்கள வந்து மதுரை நமக்கு சொல்லிக் குடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியுது. தடுக்கி விழுந்தா தமிழ்நாட்டுக்குள்ள கோவில்கள் உண்டு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஆன்மீக கருத்துக்கள பேசும்போது, மன ரீதியான கருத்துக்கள், ஆன்மாவின் ரீதியான தேடல்கள பத்தி பேசுங்க. இப்ப விவேகானந்தர் பேசினதும் அதான் பேசியிருக்கிறாரு. இப்போ வந்து எந்தெந்த கருத்துக்கள பேசுறதும் எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனா, இதெல்லாம் ஒரு மித்தாலஜி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிற அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாத மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதிரி தோன்றுகின்ற விஷயங்கள ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட குறிப்பா பேசக்கூடாது. என்ன பொறுத்தவரைக்கும் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் 18 வயசு நிரம்பாத ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வந்து நம்ம அரசியல் பேசுறதே தவறான விஷயம் நான் சொல்லுவேன். அவனுக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படிங்கும்போது அவங்ககிட்ட உட்காந்து நீங்க அரசியல் பேசவே கூடாது. அப்ப சின்ன வயசுல அவனை மேனிபுலேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அரசியல் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்குமே எல்லா மக்களுக்குமே தேவையான அரசியலையே 18 வயசுக்கு உள்ளுக்குள்ள இருக்க பசங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கும்போது, இந்த புரிதல் வர்றதுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வயசாகும். கண்டிப்பா வயசாகும். 25 வயசு 30 வயசுக்கு மேல தான் ஒரு ஆன்மீகத்துல ஒரு புரிதலே வரும். அது சரியா தவறா? ஆன்மீக கருத்துக்கள் எதை ஏத்துக்கணும், எதை ஏத்துக்கக்கூடாது? அதை எப்படி வந்து அத பகுத்தாயணும் அப்படிங்கிற ஒரு அறிவே நமக்கு அப்பதான் வரும். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் உனக்கு பாசிட்டிவிட்டி குடுத்தா, அது பாசிட்டிவான விஷயம். அதுக்குள்ள இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நெருடலா மனசுக்கு தோணுச்சுன்னா, அது தேவையில்லாத விஷயம். எவ்வளோ பெரிய நல்ல கருத்துக்களாவே இருந்தாலும், நீங்க வந்து அது பயங்கரமான ஒரு நம்பிக்கையில நீங்க அத ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அது இந்த காலத்துக்கு தேவையில்லாத விஷயமாக இருந்தால், அதை கண்டிப்பாக ஆன்மீகமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்தகமா இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இப்போ நீங்க இந்த உபநிஷங்கள் அது இதுன்னு நெறைய சொல்லுவாங்கல்ல, வேதங்கள பத்தி பேசுவாங்க. வேதங்களுக்குள்ள எத்தனையோ கருத்துக்கள் இருக்கும். அத்தனையுமே நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா, அதெல்லாம் வந்து 2000, 3000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்கள். ஸோ அந்த புத்தகங்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்க கருத்துக்கள் இந்த ஜெனரேஷனுக்கு இப்ப இருக்கிற காலத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படும்? உங்களுடைய மன நிம்மதிக்கு பயன்படுதா? இல்ல உங்களோட லைஃப்க்கு பயன்படுதா? அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போய் வந்து பேசுங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு மேடை போட்டு பேசுங்க.
நான் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாற்றுகிறேன் அப்படின்னு வந்து போடுங்க. ஸ்டாண்டப் காமெடி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மேடை போட்டு தான் பேசுவாங்க. ஸோ இப்போ நார்த் இந்தியாவில் இதே மாதிரி கருத்துக்கள்லாம் ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்குன்னு ஒரு மேடை போட்டுப்பாங்க. அந்த மேடையை போட்டு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி வந்து மைக்கை வச்சுட்டு ஃபுல்லாக இருட்டு பண்ணி அந்த மைக்கு மட்டும் வச்சு அவங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் லைட் வச்சு அதை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அது யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே போய் இதை பேசுனது தப்பு. உனக்குன்னு ஒரு மேடை போட்டு நீ என்ன வேணாலும் பேசிக்க. ஆனால் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடத்துல இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிரும். இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணின ஆசிரியரும் தப்பு, இதை வந்து அரேஞ்ச் பண்ணவங்களும் தப்பு. நான் வெறும் வந்து இந்த ஒரு மதத்துக்காக வந்து எதிர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் தப்பு சொல்லலை. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் அப்படிங்கிறனால எனக்கு இதை தோணுச்சு, நான் சொல்கிறேன். தவறுனா தவறு தான். அது எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து விஷயமா இருந்தாலும் தவறு தான். இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இன்னொரு விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பையனோடைய பல வீடியோஸ் நான் சில வீடியோக்கெல்லாம் பார்த்தேன். ஏதோ ஒரு விஷயத்தை அடக்கி பிடிச்சிட்டு அதாவது அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டு வந்து மூளைக்கு கொண்டு போய் நிறுத்தினா மாணிக்கமா மாறினா என்னமோ அந்த பையன் பேசியிருந்தான். அதே மாதிரி அந்த விஜய் டிவி ஃபங்க்ஷன்லாம் உட்காந்து அந்த பையன் பேசியிருந்தாரு. ஸோ எல்லா இடங்கள்லையுமே அந்த பையன் பேசின சில விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்கறதுக்கு. பட் ஆனால் அது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ எப்படின்னா, இப்போது நித்யானந்தா வந்து நம்ம சொல்கிறோம், அடுத்து நித்யானந்தாவா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி வந்து பல பேர் பேசிட்டு இருக்காங்க. நித்யானந்தா வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஸ்கேண்டலில் தப்பான விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து நித்யானந்தா மேலே வந்து நெகட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், நித்யானந்தா வச்சு நிறைய ரீல்ஸ் வந்து ஆன்லைனில் வரும். லைஃப்பை பற்றி சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருப்பார். நான் வாழ்க்கையில் எப்படி வந்து பாடினேன், நான் எப்படி வந்து என்னெல்லாம் எப்படி எதிர்த்தாங்க, அதை மீறி வந்து நான் எப்படி வந்தேன்லாம் வந்து நித்யானந்தா சொல்லியிருப்பார். ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க, நித்யானந்தா நல்லா பேசின விஷயத்தை எடுத்துப்பாங்க, அந்த ஆள் தப்பாக பேசின விஷயத்தை ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி அதுக்குன்னு நித்யானந்தா நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்குள்ளேயே நான் போகலை. ஒரு விஷயம் வந்து வைரல் ஆகுதுன்னு வைங்களேன், அது நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், கெட்டதை தூக்கி போட்டுருணும். வாழ்க்கைக்கு பயன்படுதான்னு பாருங்க, பயன்படுச்சா அதை எடுத்துக்கணும், அது எவனா இருந்தாலும் சரி. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம அரசியல்வாதிகள்லாம் பல பேர் வந்து சொல்லுவாங்க, நிறைய ஊழல் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் கூட இருப்பாங்க. அவங்க வந்து நீதி நேர்மையை பற்றிலாம் பேசுவாங்க. ஆனால் பேசும்போது கேட்கும்போது நல்லா இருக்குன்னு நம்ம கை தட்டுறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. இது எங்கே போய் முடியுது, இது இன்னும் எத்தனை நாளைக்கு இழுத்து பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. டிவியில் டிபேட் ஆகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இறங்கி வந்து பதில் சொல்லும் அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பெருசாக போயிடுச்சு. ஸோ அந்த பையன் வந்து பேசின விஷயம் வந்து பிற்போக்குத்தனமான விஷயம் இருக்குல்ல, அதுக்கு சரியான வந்து ஒரு பதில் சொன்ன அந்த ஆசிரியருக்கு பல பேர் வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா வேறு யாருமே அங்கே வந்து எதிர்த்து கேட்கலையா. ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வழிகளை தாண்டி வந்து அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறி வரான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு வந்து உன்னுடைய இந்த மாற்றுத்திறனாளியை நீ பிறந்ததுக்கு காரணமே வந்து முன்ஜென்மம் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும். அதை கேட்கும்போது அவனுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். யோசிக்காமல் அந்த பையன் பேசிட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உண்டான பக்குவம் வரதுக்கு அந்த பையனுக்கு இன்னும் இந்த விஷயத்துக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் பக்குவம் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த ஒரு வாட்டி பண்ணால் அது தவறு, தெரியாமல் பண்ணிவிட்டு அது தவறுன்னு சொல்லிடலாம். அதுக்கு மீறி மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா தெரிஞ்சே பண்ணுறாங்க, தெரிஞ்சே சில விஷயத்த செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். புரிதலோடு பேசணும், எங்கே எதை பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. இது இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பேச வேண்டிய பிரச்சனையா, நாட்டுக்கு ரொம்ப அவசியமான பிரச்சனையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதலாம், இன்னும் நிறைய பேசலாம். மற்றபடி என்னுடைய கருத்துக்களை நான் தெளிவாக சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன். நான் இதில் ஏதாவது புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்ன நான் புரிதல் இல்லாமல் இருக்கேங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நம்ம நிறைய டீட்டெயிலாக வந்து பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.